பிறந்து 45 நாட்களே ஆன குழந்தை கடத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வினோத் கண்ணன் இணைகிறார். வினோத், விவரங்கள். நந்தா, சென்னை புறநகர் பகுதிகளான கண்ணகி நகர் பகுதியில் ஒரு குழந்தை கடத்தல் சம்பவம் அரங்கேறியுள்ளது. இந்த சம்பவம் இந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்று சொல்லலாம். குறிப்பாக குழந்தை பிறந்து 45 நாட்களே ஆன ஒரு ஆண் குழந்தை, அந்த தம்பதியினரிடம் ஒரு அடையாளம் தெரியாத பெண் உங்களுக்கு தமிழக அரசால் அந்த குழந்தை பிறந்ததுக்கான சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகின்றன, அதை நான் பெற்றுத் தருகிறேன் என்று ஆசை வார்த்தை கூறி அவர்களை ஆட்டோ மூலம் இங்கு சென்னை கண்ணகி நகர் பகுதியிலிருந்து தியாகராய நகர் பகுதிக்கு அழைத்து சென்று அங்கு அந்த பெற்ற தாயிடம் 100 ரூபாய் கொடுத்து குழந்தைக்கு பால் பாக்கெட்டும் பிஸ்கெட் வாங்கிடுவாங்க என்று கூறிவிட்டு அந்த சமயத்தில் கண்ணிமைக்க நேரத்தில் அந்த குழந்தையை கடத்தி சென்றுள்ளார் அந்த அடையாளம் தெரியாத பெண். அப்பொழுது அந்த தாய் மீண்டும் கடைக்கு சென்று திரும்பி வந்து பார்த்தபோது குழந்தை காணாததால் அதிர்ச்சி அடைந்து அக்கம் பக்கம் முழுவதுமாக தேடியும் குழந்தை கிடைக்காத நிலையில் பின்னர் சென்னை கண்ணகி நகர் பகுதியில் தற்போது இந்த காவல் நிலையத்தில் ஆய்வாளர் தயால் அவரிடம் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த கண்ணகி நகர் காவல் ஆய்வாளர் தலைமையிலான ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டது. அந்த தனிப்படை போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா முழுவதுமாக ஆய்வு செய்து வருகின்றனர். அதே போல் அந்த காணாமல் போன அந்த கடத்தப்பட்ட குழந்தையின் தாயை அழைத்துக் கொண்டு தற்போது தனிப்படை போலீசார் தியாகராய நகருக்கு விரைந்துள்ளனர். எந்த பகுதியில் அந்த பெண் நின்றிருந்தார் அந்த பகுதியெல்லாம் ஆய்வு செய்வதற்காகவும் அந்த பெண் சென்ற இடத்தில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறதா, அதில் காட்சிகள் பதிவாகியுள்ளதா என்றெல்லாம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கண்ணகி நகர் பகுதியில் ஓஎம்ஆர் சாலையில் குழந்தை கடத்தல் சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நந்தா, நன்றி வினோத், விரிவான விவரங்களுக்கு.